ராஜயோகம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அபிநயா. நம்ம ராஜயோகம் டிவில தொடர்ந்து ஆன்மீகம் சம்பந்தமா நிறைய தகவல்களை பார்த்துட்டு வரோம். வழக்கம் போல நம்ம நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஆடி மாசத்துல என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றத ரொம்ப தெளிவாகவே முந்தைய எபிசோட்ல சொல்லியிருந்தீங்க. இப்போ நான் கேட்க போற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாசம் மொட்டை அடிக்கலாமா கூடாதா சார்? பொதுவாகவே திட்டம் போட்டு வாழுகிற வாழ்க்கையில் தலைமுடி எடுக்கக்கூடிய மொட்டை எடுக்கிறது அப்படிங்கிறது அந்தந்த வேண்டுதலுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த மாதங்களில் நிறைய பேர் நேர்த்திக்கடன் செலுத்துகிறாங்க அப்படிங்கிறது உண்மை. முடி காணிக்கை என்று சொல்லக்கூடிய இந்த மொட்டை எடுக்கிறது முடி எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் எடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்குது. ஏன்னா ஆடி மாதத்தில் நல்ல காரியம் செய்யலாமா, சுப காரியம் செய்யலாமா, இந்த மாதிரி கோயிலுக்கு போகலாமா, அல்லது இந்த மாதிரியான முடியெடுக்கக்கூடிய ஒரு சுப காரியத்தை வந்து செய்யலாமா அப்படிங்கிற கவலை அல்லது குழப்பம் நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்குது. அதாவது தமிழ் மாதம் 12 மாதங்களில் செவ்வாய் வெள்ளிக்கிழமை தவிர்த்து மற்ற நாட்களில் முடி எடுக்கக்கூடிய மொட்டை அடிக்கக்கூடிய முடி காணிக்கை அப்படிங்கிறத தாராளமாக செலுத்தலாம். அது நல்லது தான். அது குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு வந்து வெள்ளிக்கிழமை முடி எடுக்காமல் மற்ற நாட்களில் வந்து முடி எடுக்கக்கூடிய வழக்கத்தை வச்சுக்கிறது மிக மிக சிறப்பானதாக உன்னதமானதாக இருந்துகிட்டு இருக்கும். அதுவே ஆடி மாதத்தை பொறுத்தளவுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஆடி மாதத்தில் குழந்தைகளுக்கு முடி எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா, ஆடி மாதத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு முடி எடுத்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு சிறந்த வாழ்க்கை அமைகிறது நிச்சயமான உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. அதாவது சின்ன குழந்தைகள் பொதுவாகவே நம்மளுடைய சாஸ்திர சம்பிரதாயப்படி ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னா அந்த குழந்தைக்கு 11வது மாதத்தில் முடிகிறதுக்குள்ளே இந்த முதல் முடி அப்படிங்கிறது கண்டிப்பாக குலதெய்வத்து கோயில் எடுக்கிறது தான் சிறப்பாந்துட்டு இருக்கும். நிறைய பேர் குழந்தை பாக்கியம் இல்லாத நேரத்தில் பார்த்த விக்கிரகத்துக்கெல்லாம் வந்து வேண்டுதல் வச்சுக்குவாங்க. எனக்கு குழந்தை நின்றுச்சு அப்படின்னா, குழந்தை பிறந்தது அப்படின்னா உனக்கு முடி எடுக்கிறேன், எனக்கு குழந்தை நின்றுச்சு அப்படின்னா இந்த கோயிலுக்கு இந்த காணிக்கை பண்ணுறேன் அப்படின்னு ஒரு 10-15 கோயிலில் வந்து வேண்டிக்குவாங்க தன்னுடைய ஆசை எதிர்பார்ப்பு காரணமாக. ஆனால் நீங்கள் எத்தனை கோயிலில் வேண்டுதல் வச்சுக்கிட்டாலும் முதல் முடி அப்படிங்கிறது குலதெய்வத்து கோயில் தான் எடுக்கணும் அப்படிங்கிறது மிக மிக உண்மையை வச்சுக்கோங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு அப்புறம் குழந்தை பிறப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு குலதெய்வ வேண்டுதல் வச்சுருப்பாங்க. ஆனால் வந்து தன்னுடைய வீட்டில் வந்து அம்மா அப்பா அல்லது நீங்கள் வந்து குலதெய்வத்த கோயிலே முடி காணிக்க செலுத்துறதா வேண்டியிருந்தாலும் முதல் முடி எடுக்கிறதுக்காக வேண்டியிருந்தாலும் உங்களுடைய மாமியார் சம்மந்தப்பட்ட வீடுகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் குலதெய்வத்துக்கு வேண்டிக்கிட்டோம், எங்கள் இன்னொரு தெய்வத்துக்கு வேண்டிக்கிட்டோம், சின்ன வயசாக இருக்கும் பொழுது அந்த கோயிலுக்கு வேண்டிக்கிட்டோம், இந்த கோயிலுக்கு வேண்டும்னு சொல்லுவாங்க. எந்த கோயிலுக்கு வேண்டுதல் வச்சாலும் அந்த வேண்டுதல்களை வந்து சரியான வகையில் முடி காணிக்க கொடுக்கணும், வேண்டுதல் செலுத்தாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது உண்மை. ஆனால் முதல் மொட்டை அடிக்கிறது முதல் முடி காணிக்க செலுத்துறது அப்படிங்கிறது உங்களுடைய குலதெய்வமாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது உண்மை. அந்த குலதெய்வம் கூட நீங்கள் திருமணம் செஞ்சதுக்கப்புறம் கணவர் வீட்டு குலதெய்வத்துக்கு முதல் முடி எடுக்கணும் அப்படிங்கிறது உண்மை. ஒரு கால் உங்களுடைய வீட்டில் உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய குலதெய்வத்துக்கு வந்து முடி காணிக்க செலுத்துறதா வேண்டியது இருந்தால் கூட முதல் முடி காணிக்கை அப்படிங்கிறது கணவருடைய குலதெய்வத்துக்கு செலுத்திட்டு அதற்கப்புறம் இரண்டாவதாக உங்களுடைய குலதெய்வத்துக்கு வந்து முடி காணிக்கை செலுத்திட்டு மூன்றாவதாக நீங்கள் எங்கெங்கெல்லாம் வந்து வேண்டுதல் வச்சிங்களோ அந்த கோயிலில் முடி காணிக்கை செலுத்தலாம் அப்படிங்கிறத உண்மை. அந்த மாதிரியான முடி காணிக்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஆடி மாதம் செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம் அப்படிங்கிறது உண்மை. ஆடி மாதத்தில் முடி காணிக்கை செலுத்தும் பொழுது ஏராளமான செல்வாக்கு கிடைக்குது, எதிர்பாராத வெகுமானம் கிடைக்குது அப்படிங்கிறது வாழ்வியல் ரீதியான நீங்கள் உண்மையாக புரிய முடியும். அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்க வந்து ஆடி மாதத்தில் தான் தன்னுடைய பேர பிள்ளைகளுக்கு வந்து முடி காணிக்கை செலுத்தக்கூடிய வழக்கத்தை அதிகமாக வச்சுருந்தாங்க அப்படிங்கிறது உங்கள் வீட்டு பெரியவங்களை வந்து நீங்கள் தாராளமாக கேட்டு பார்க்கலாம். இன்றைக்கி நிறைய பேர் குடும்பத்தில் உள்ளவங்களை கேட்குறதில்ல, கூகுளை பார்த்து தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். கூகுளுக்கு மேலே குடும்பத்தில் உள்ளவங்க நிறைய உண்மைகளை சொல்கிறாங்க அப்படிங்கிறத உண்மை. இதில் முக்கியமான சூட்சம் என்ன கேட்டிங்கன்னா, ஆடி மாதம் மொட்டை எடுக்கக்கூடிய முடி காணிக்கை செலுத்தக்கூடிய அமைப்பு வந்து சிறப்பானு சொல்லியிருந்தோம். ஆனால் ஆடி மாதம் அந்த சிறப்புகளை சிந்தாமல் சிதறாமல் நீங்கள் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னா பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆடி மாதம் முதல் முடி சொல்கிறோம் இல்லையா, அந்த குழந்தை பிறந்து 11வது மாதத்துக்குள்ளே முதல் முடி எடுக்கிறோம் இல்லையா, அந்த முதல் முடி எடுக்கும் பொழுது வெறுமனே மொட்டை அடித்து மட்டும் அந்த முடி காணிக்கை செலுத்தக்கூடாது. மொட்டை அடிக்கும் பொழுது காது குத்து, மொட்டை அடித்து காது குத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சுப விஷயத்தை வந்து ஆடி மாதத்தில் செய்கிறது மிக மிக அற்புதம். திரும்பவும் சொல்கிறேன், ஆடி மாதம் வெறுமனே மொட்டை அடிக்கிறது அப்படிங்கிறத விட ஆடி மாதத்தில் பிறந்த குழந்தை பெண் குழந்தையாக இருந்தாலும் ஆண் குழந்தையாக இருந்தாலும் அந்த குழந்தைக்கு 11வது மாதத்தில் உங்களுடைய குலதெய்வ சம்மந்தப்பட்ட சன்னதியில் மொட்டை அடித்து காது குத்தக்கூடிய ஒரு சடங்கு சம்பிரதாயம் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் குறிப்பாக அந்த குழந்தைக்கு அவ்வளவு எளிதாக நோய் நொடி வந்து அண்டாது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். அதற்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில் வந்து அவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகங்களை
சிந்தாமல் சிதறாமல் அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறது வாழ்வியல் மூலமாக நீங்களே தெரிஞ்சுக்கலாம். சார், ஒரு ஆடி மாசத்துல மொட்டை அடிக்கிறதுக்கு இப்படி ஒரு விளக்கத்தை நான் எங்கேயுமே கேட்டதில்லை சார். முதல் முறையாக நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க. என்னன்னா சார், ஆடி மாதம் நிறைய பேர் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து மொட்டை அடிக்கிறது, நீங்கள் சொன்னீங்க குலதெய்வத்துக்கு தான் மொட்டை அடிக்கணும்னு. ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் வந்து நிறைய பேருக்கு குலதெய்வம் இருக்குது அப்படின்றதே தெரியலை. ஸோ நம்ம குலதெய்வ விருட்சம் மூலமாக குலதெய்வத்தோட அருள் கிடைக்குமா சார்? கண்டிப்பாக. குலதெய்வ விருட்சம் அப்படிங்கிறது உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயர் தெரிஞ்சாலும் சரி, தெரியாவிட்டாலும் சரி, அந்த குலதெய்வத்தினுடைய பெயர் தெரியாதவங்க என்ன பண்ணலாம், இப்போ குலதெய்வம் வந்து அப்படிங்கிறது வந்து முனுசாமின்னு வைங்களே, முனுசாமின்னு சொல்லி குலதெய்வத்தை வேண்டிக்கலாம். அதே மாதிரி குலதெய்வம் அப்படிங்கிறது அழகனாட்சி அம்மன் வைங்களே, அழகனாட்சி அம்மன் சொல்லி குலதெய்வத்தை வந்து வேண்டிக்கலாம். எந்த ஒரு பெயருமே தெரியாதவங்க குலதெய்வத்தை எப்படி கூப்பிட்றது அப்படின்னு கவலை இருக்கும் இல்லையா? நீங்கள் கவலையே பட வேண்டாம். அதாவது குல தெய்வமே அப்படின்னு சொல்லி, அதாவது குலதெய்வ விருட்சத்துக்கு முன்னாடி ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சுட்டு அந்த குலதெய்வ விருட்சத்துக்கு முன்னாடி நின்று நீங்கள் குல தெய்வமே அப்படின்னு சொன்னீங்கன்னா போதும். உங்களுடைய குலதெய்வம் எந்த பெயரில் இருந்தாலும் சரி, இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, உங்களை முன்னேற்றமான பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய, உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய, கஷ்ட காலங்களை எல்லாம் துடைத்தெறிந்து அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய தருணம் இந்த குலதெய்வ விருட்சத்துக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத உண்மை. குலதெய்வத்தினுடைய பெயர் தெரிஞ்சாலும் தெரியாவிட்டாலும் குலதெய்வ விருட்சம் உங்கள் வீட்டில் இருந்தது அப்படின்னா, இந்த குலதெய்வ விருட்சம் உங்களுடைய குலதெய்வத்துக்கு மட்டும் பூஜை பண்ணலை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அதாவது இருக்கிற 1168 குலதெய்வங்களுக்கும் வந்து இந்த இந்து மத சாஸ்திரம் இருக்கக்கூடிய அத்தனை குலதெய்வத்துக்கும் சேர்ந்து மாற்று மத தெய்வங்களுக்கு உண்டான மத மாச்சரியங்களுக்கு உட்பட்டு எல்லா விதமான மந்திர உச்சாடனங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து பூஜிக்கப்பட்டதுனால கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேறக்கூடிய, அதுவும் குறிப்பாக உங்களுடைய நியாயமான ஆசைகள் நிறைவேறக்கூடிய நல் வாய்ப்புகளை இந்த குலதெய்வ விருட்சம் நிச்சயமாகவே கொடுக்கும். உங்களுக்கு மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்துக்கே கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை. சார், இப்போ ஆடி மாசத்துல மொட்டையை அடிக்கலாமா? எந்த கோயிலுக்கு ஃபர்ஸ்ட் அடிக்கணும், எந்த கோயிலுக்கு ஃபர்ஸ்ட் அடிச்சா அந்த குடும்பம் வந்து இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்ற எல்லாத்தையுமே தெளிவா சொன்னீங்க. குலதெய்வம் தெரியாதவங்களுக்கும் அதுக்கான ஒரு இதை வச்சு நீங்க வழிபட்டாலே உங்களோட குலதெய்வத்தோட அனுகிரகம் முழுசா இதை வச்சு தெரியாதவங்க கூட குலதெய்வ விருட்சத்தை வந்து ஓகே சார், குலதெய்வ விருட்சத்தை வழிபாடு வச்சுக்கலாம். ஓகே சார். சார், ஆடி மாசத்துல மொட்டை அடிக்கலாமான்னு ஒரே ஒரு கேள்வி தான் சார் கேட்டேன். அதுக்கு எந்த நாளில் அடிக்கணும், யாருக்கு ஃபர்ஸ்ட் மொட்டை அடிக்கணும், எந்த தெய்வத்துக்கு அடிக்கணும், இப்போ குலதெய்வமே தெரியாதவங்களுக்கு கூட நம்ம குலதெய்வ விருட்சத்தை வச்சு மொட்டை அடித்தோம் அப்படின்னா அவங்க குடும்பத்துக்கு எல்லா ஆசீர்வாதமும் கிடைக்கும் அப்படின்றத ரொம்ப தெளிவாகவும் அழகாகவும் புரிகிற மாதிரியும் சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப நன்றி சார். குலதெய்வ விருட்சத்தை வச்சு மொட்டை அடிக்கணும் அப்படிங்கிறத விட குலதெய்வ விருட்சத்தை வீட்டில் வச்சு வழிபாடு செஞ்சுக்கிட்டு மொட்டை அடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் எப்போ முதல் முடி அப்படிங்கிற மொட்டை எடுக்கிறீங்களோ அப்போவே அந்த குழந்தைக்கு இருக்கக்கூடிய பிணி பீடைகள் விலகக்கூடிய பாக்கியங்களை இந்த குலதெய்வ விருட்சம் நிச்சயமாக கொடுக்கும். ஓகே சார். ஸோ ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். கண்டிப்பாக இது வந்து குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு நம்ம குலதெய்வ விருட்சம் வந்து உபயோகமாக இருக்கும். நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தமுதிய ஆன்மீக தகவல், மாத ராசி பலன், தினப்பலன் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கான அதிர்ஷ்ட எண், உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம், உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள், இது எல்லாத்துக்கும் மேலே ஒவ்வொரு நாளும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம், இது மாதிரி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.